ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான கறி தோசை செய்யலாம் வாங்க. கறி தோசை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கறி குழம்பு இல்லைன்னா கெட்டியான சால்னா எடுத்துக்கோங்க. இந்த கறி குழம்புல இருந்த பீஸ் எல்லாம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் அது கூடயே சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை எடுத்து அதை உடைச்சி இதில் ஊற்றிக்கலாம். முட்டையை உடைச்சி ஊற்றுனதும் 4-5 கருவேப்பிலையை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். இது கூட கொஞ்சமாக மல்லி இலைகளையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மல்லி இலைகளை சேர்த்ததும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கிறேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது தோசைக்கல்லை சூடுபடுத்திக்கலாம். தோசைக்கல் மேலே லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுறேன். நார்மலாக எப்போவும் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். ரொம்ப மெலிசாக வேணாம். நான் ஊற்றுறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றினா போதும். தோசை ஊற்றிக்கிட்டதும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை எடுத்து தோசை மேலே மெதுவாக இந்த மாதிரி ஊற்றிடுங்க. இப்போ இதை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு தடவி விடுறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றுனது இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகு பொடி தூவி விடுங்க. ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விடுறேன். ரெண்டு பக்கமும் வேக விட்டு எடுத்தால் டேஸ்டான கறி தோசை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பில் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.